ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அதனால் நாங்கள் இப்போ போனது தான் கடலூரில் இருக்க பிவிஆர் மால், அது வி ஸ்கொயர் மால்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன் இப்போ தான். இதுக்கு முன்னாடி நான் இன்னும் போனதில்லை. அங்கே நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஃபஸ்ட்டு மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ட்ரெண்ட்ஸில் போனோம். கொஞ்சம் டாப்ஸ் எல்லாம் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வெரி 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 சூப்பர். பட் ரேட் வைஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக ட்ரெண்ட்ஸ்னாலே விலை அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் கம்பேர் பண்ணும்போது விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எதுவும் வாங்கலை. சும்மா கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஹேண்ட்பேக் செக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. தம்பிக்கு ஏதாவது டிஷர்ட்ஸ் பார்க்கலான்னு போனோம். பெருசாக ஒன்றும் பிடிக்கல. ஆனால் என் ஹேண்ட்பேக் செக்ஷனில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹேண்ட்பேக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் சூப்பர். ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 1000க்குள்ளவே பேக்ஸ் கிடையாது. எல்லாமே இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா 2000, அது வந்து 2500, 700 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. தம்பி ஒரு பேக் எடுத்து வச்சுக்கிட்டு, அம்மா இந்த பேக் எடுத்துக்கோமா ப்ளீஸ்மா, உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு எனக்கு செலக்ட் பண்ணணுன்னா அவன் ஃபஸ்ட்டில் நிற்பான். எந்த கடைக்கு போனாலுமே அம்மா நீ இது எடுத்துக்கோ, அம்மா இது உனக்கு நல்லாயிருக்கும், அம்மா இது நீ போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லுவான். இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஷார்ட்டாக க்யூட்டாக அப்படி இருந்துச்சு. சரி அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அடுத்த ஃப்ளோர் போனோம். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த மிரர் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோக்கு. அப்புறம் அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு தம்பிக்கு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவனும் நல்லா என்ஜாய் பண்ணான். க்ரௌடு தான், செம்ம க்ரௌடு. அப்புறம் அந்த ஃப்ளோர்லேயே கிறிஸ்மஸ்க்கு ட்ரீக்கு பக்கத்துலேயே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அவங்க ட்ராயிங் பண்ணி தராங்க போல இருக்குது. நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப திறமையானவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பொறாம தான் படுவேன். சரி நமக்கு அந்த திறமை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சைடு கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. அது வந்து அவனுக்கு பிளாஸ்டிக் டைப்பில் இருந்துச்சுன்னா ஓகே, ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். இது மெட்டலில் இருக்கிறனால இந்த சைடு இருக்கிற இதெல்லாம் வந்து அவனுக்கு சரி வரல. சரி அப்படியே வந்துட்டோன்னா பொம்மை செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஒரே அடம், இந்த பொம்மை வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாமே ஓவர் ரேட்ஸாக இருந்துச்சு. சரி வாங்காமல் வந்துட முடியுமா, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சரி நான் அவனுக்கு ஒரு டாய் வாங்கி கொடுத்து அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். கம்மல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக யூனிக்காக இருந்துச்சு. ஒரு மாடலில் ஒரு கம்மல் தான் இருந்துச்சு. ஒன்று தனித்தனியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுமே வித்தியாசமாக இருந்துச்சு. சரி அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். அங்கே ஃபுல்லாகவே ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. நல்லா இருந்தது எல்லாமே. இந்த பீஸா ஆனால் எதுவுமே ஆர்டர் பண்ணால் ரொம்ப லேட் ஆச்சு. கூட்டம் அதிகம் இல்லையா, அதனால ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. புக் பண்ணால் ஆர்டர் பண்ணால் 45 மினிட்ஸு 40 மினிட்ஸு ஆகும் அப்படின்னாங்க. சரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்புறம் தம்பிக்கு ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஐஸ்கிரீமை விட ரோஸ் மில்க் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சரி அதனால் ஒரு ஸ்கூப் ஐஸ் போட்டு ரோஸ் மில்க் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தா நமக்கு சேர்ஸே கிடைக்கல. நல்ல கூட்டமாக இருந்துச்சு. சரி நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த ரோஸ் மில்க்கை நல்லா குடிச்சிட்டு அப்புறம் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர லேட் ஆச்சு. சரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடல, பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எக்ஸ்லேட்டரில் போக யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலலாம் போனதில்லை. ஓரளவுக்கு ஸ்கூல் முடித்து காலேஜ் டைமில் தான் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பையன் இந்த வயசில் அதை பயப்படாமல் சரளமாக யூஸ் பண்ணுறத பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் 4th ஃப்ளோரில் தியேட்டர் இருந்துச்சு. இங்கே அவதார் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டுமா பேய்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தான். ஆனால் அவதார் நல்லா, நாங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. இது ஒன்றும் ட்ரை பண்ணல. பார்ப்போம், டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்ல மால் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே கடலூரில் இதுதான் ஃபஸ்ட்டு மாலு, ஷாப்பிங் மாலு. நான் வந்து கடலூரில் ஃபஸ்ட்டு மால் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது எனக்கு இது தான். பாண்டிச்சேரியில் போயிருக்கேன். மாலுக்கு இவ்வளோ கூட்டம் வருன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நான் பாண்டிச்சேரியில் போனப்போ கூட கூட்டம்லாம் பெருசாக இல்லை. ஒரு மாதிரி காமாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் நல்ல கூட்டம் மாலில். எக்ஸலேட்டரில் பயப்படாமல் ஸ்மூத்தாக இறங்குவான் அவன் தம்பி. அப்புறம் வெளியே வந்துட்டோம். இந்த வால் பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வுட்டில் அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சரி அங்கே டைம் சீக்கிரமாக முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுமங்கலி சில்க்ஸ் வந்திருந்தோம். இதுக்கு பின்னாடி தான் எங்கள் ஸ்கூலு. எனக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசை. சரி நைட் ஆகிடுச்சா, வியூ எதுவுமே தெரியாது. இதுக்கு பின்னாடி எங்களுக்கு சென்டன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் நான். இதுக்கு பின்னாடி எங்கள் ஸ்கூலு. சரி இதுக்குள்ளே போய் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்ல ஆஃபர்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வச்சுருக்காங்க போல இருக்குது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி 3rd ஃப்ளோரு இங்கே எக்ஸ்லேட்டர்லேயே போயிருந்தோம். பார்த்தா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. 199, 299 அந்த மாதிரிலாம் நிறைய டாப்ஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி 99 தான். குவாலிட்டி வைஸ் இல்லைனாலும்
ஓரளவுக்கு போடலாம். அது வந்து எனக்கு சைஸ் ஒன்றும் செட் ஆகலை. சரி அவங்க என் சிஸ்டருக்கு ஒரு 2, 3 டாப்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் அம்பர்லா டாப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அனார்கலி மாடல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே 199 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, போடலாம். அதனால சரி அதில் ஒரு 2 எடுத்திருந்தேன். கலர்ஸுமே பரவாயில்ல. இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த டாப் குடுக்குறாங்கன்னா ஒர்த்து தான். அதில் அந்த அளவுக்கு ஒர்க்கும் இருந்துச்சு. சரி அப்படியே அத பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு டைமும் ரொம்ப ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெடியாகி எல்லோரும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு லஞ்ச் இல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்.